எண்ணி பாருங்க எவ்வளவு வேதனையா இருக்கு. பல ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் இந்திக்காரன், எல்லா வங்கிகளிலும் இந்திக்காரன், எல்லா போஸ்ட் ஆபீஸ்ல இந்திக்காரன், எல்லா தொலைபேசி நிலையங்களிலும் இந்திக்காரன். இங்க 7 கோடி தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம். உனக்கு என்ன கல்வி தகுதி வேணும்? நீ என்எல்சில வேலைக்கு எடுக்கிறான் 120 பேர் இன்ஜினியர், 120 பேர் வடநாட்டு இந்திக்காரன். உனக்கு பிஇ வேணுமா, சிவில் வேணுமா, இன்ஜினியர் வேணுமா, எலக்ட்ரிக்கல் வேணுமா, எலக்ட்ரானிக்கல் வேணுமா, கம்யூனிகேஷன் வேணுமா, என்னடா படிப்பு வேணும்? அத்தனை தகுதிகளும் என் தமிழ் ஜாதி பிள்ளைகள் இவர்களிடத்தில் இல்லாத தகுதி திறமை இன்னைக்கு பான்பராக்கு கும்பல் இந்திக்காரன் இருக்குதா? எவ்வளவு பெரிய உயிர்நாடி பிரச்சனை. இந்த பிரச்சனையை நாம் தமிழ் சமூகம் யாரும் கண்டுகல. நம்ம என்ன செய்யறோம்? பொன்னியின் செல்வன் படம் பார்த்துட்டு, விஜய் படம் பார்த்துட்டு, அஜித் படம் பார்த்துட்டு, ரஜினி இப்ப இந்த வயசு 75 வயசு ஆகிட்டு 2 படத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காராம். அதுக்கு நம்மால மன்சோர் சாப்பிடறான் 100 நாள் ஓடணும். ரஜினி படம் வெற்றி அடைஞ்சா உனக்கு என்ன, வெற்றி அடைஞ்சா உனக்கு என்ன? 100 பேர் திருப்பதிக்கு நடந்தே போய் மொட்டை போடுறான். நான் கேட்கிறேன், என் தமிழ் சமூகத்தின் இளைஞர்களை தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. உன்னுடைய வாழும் உரிமை, வாழும் ரைட்ஸ் பறிக்கப்படுது, உன் மொழி அழிக்கப்படுது, உன் இனத்தின் வாழ்வுரிமை மறுக்கப்படுகிறது. வங்கிகளில் 8000 பேர் வேலைக்கு எடுத்திருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒருவனுக்கு கூட தமிழுக்கு கிடையாது. 1200 பேர் இன்றைக்கு வருமான வரித்துறையில் ஆயக்கர் போகவில்லை. வருவாய் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் எடுத்துக்கார், ரவுடி இன்ஸ்பெக்டர் ஒருவன் கூட என் தமிழ் சாதி குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைக்கு கிடையாது. நான் கேட்கிறேன், என் பிள்ளைகள் பிகாம் படிக்கலையா, பிஏ படிக்கலையா, எம்ஏ படிக்கலையா, எம்ஃபில் படிக்கலையா, அக்கௌண்டன்ட் படிக்கலையா? உனக்கு என்ன தகுதி வேணும்? என்கிட்ட இருக்கிறான்டா 1 கோடி இளைஞர்கள் தமிழ்நாட்டின் அரசின் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறான். ஆனா இவனுக்கு வேலை தர மறுக்குது மத்திய அரசு. கேட்பதற்கு நாதி இல்லை. தொடர்ச்சியாக இதற்காக போராடுகிற ஒரு மகத்தான கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை நீங்கள் இளைஞர்கள் புரிந்து கொள்ளுங்கள்.